இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. முதலில் தலைப்புச் செய்திகள். வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட 4 சந்தேக நபர்களையும் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு. நாடளாவிய ரீதியில் தனியார் பஸ் உரிமையாளர்களால் இன்று முன்னெடுக்கப்படவிருந்த பணி பகிஷ்கரிப்பு கைவிடப்பட்டுள்ளது. இன்று முதல் நாட்டின் பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. ரஷ்யா விடயத்தில் துணிவுடன் செயற்படுமாறு டொனால்டு டிரம்பை பராக் ஒபாமா வலியுறுத்தியுள்ளார். வடக்கில் முன்னெடுக்கப்படும் குற்றச்செயல்களுடன் தொடர்புபட்டவர்கள் என்ற சந்தேகத்தில் கைது செய்யப்பட்ட 4 பேரும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் மீதான தடுப்பு காவல் உத்தரவை பாதுகாப்பு அமைச்சர் நீதிமன்றத்தினூடாக பெற்றுக் கொடுத்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, செட்டிக்குளம் மற்றும் புளியங்குளம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களை வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணைகளை அடுத்து சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் எனவும் போலீசார் கூறினர். வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாடளாவிய ரீதியில் இன்று முன்னெடுக்கப்படவிருந்த பணி பகிஷ்கரிப்பு கைவிடப்பட்டுள்ளதாக அகில இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. அபராத அதிகரிப்பு தொடர்பில் நிலவிய சிக்கல்கள் நிவர்த்தி செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் தமது ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவார்கள் என அகில இலங்கை பஸ் ஊழியர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டாளர் UK குமாரரத்ன தெரிவித்துள்ளார். அதற்கமைய அளுத்கம பகுதியைச் சேர்ந்த நேற்று முன்னெடுக்கப்பட்ட பணி பகிஷ்கரிப்பு வெற்றிகரமாக நடாத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை அளுத்கமையூடாக பயணித்த நெடுந்தூர சேவை ஒன்றின் மீது நேற்று தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமை தொடர்பில் போலீஸ் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் நெடுந்தூர சேவையில் ஈடுபடும் பஸ்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் GAL கேமச்சந்திர குறிப்பிட்டுள்ளார். அரசு சேவையில் எழுது விஞ்ஞனுக்கான 4000 வெற்றிடங்கள் காணப்படுவதாக அரசு நிர்வாக மற்றும் முகாமைத்துவ அமைச்சு தெரிவித்துள்ளது. கொழும்பில் உள்ள திணைக்களங்கள் மற்றும் அமைச்சுக்களின் தலைமையகங்களில் இந்த வெற்றிடங்கள் காணப்படுவதாக அரசு நிர்வாக மற்றும் முகாமைத்துவ அமைச்சின் செயலாளர் JG ரத்னசிறி குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய கடந்த வருடம் நடைபெற்ற அரசு சேவை எழுது வினைஞர்களுக்கான போட்டி பரீட்சையில் சித்தியடைந்த 1500 பேரை சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கான நேர்முக பரீட்சையை விரைவில் நடாத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரிய வகை மூலிகையை சட்டவிரோதமாக வெளிநாட்டுக்கு கடத்துவது தொடர்பில் இலங்கை சுங்க பிரிவினர் கண்டுபிடித்துள்ளனர். தேயிலை ஏற்றுமதி போன்ற போர்வையில் கொள்கலன்களுக்குள் மறைத்து வைத்து ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுக்கு குறித்த மூலிகை கடத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு கொண்டு செல்லப்பட்ட கொள்கலன் ஒன்று மீண்டும் வரவழைக்கப்பட்டு சுங்கப்பிரிவில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மூலிகை கடத்தலுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுங்கப்பிரிவினர் குறிப்பிட்டுள்ளனர். நாட்டில் தேயிலை பயிர் செய்ய மேற்கொள்ளப்படும் வலயங்களில் உற்பத்தி செய்யப்படும் குறித்த மூலிகை பல்வேறு நோய்களுக்கான மருந்தாக பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீதி விபத்துகளில் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தும் சர்வதேச தினம் இன்றாகும். நாட்டில் வருடாந்தம் இடம்பெறும் வீதி விபத்துக்கள் அதிகரித்து செல்வதாக வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை தெரிவித்துள்ளது. இதனை ஒத்த வகையில் விபத்துக்களில் உயிரிழப்போரின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபையின் தலைவர் டாக்டர் சிசிர கோதாகுட குறிப்பிட்டுள்ளார். நாளாந்தம் ஒவ்வொரு 3.5 மணித்தியாலங்களுக்குள் ஒருவர் வீதி விபத்துக்களினால் உயிரிழப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். 2005ஆம் ஆண்டு தொடக்கம் 2015ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் மாத்திரம் 2801 பேர் வீதி விபத்துகளில் உயிரிழப்பதாகவும் டாக்டர் சிசிர கோதாகுட தெரிவித்துள்ளார். முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள்களை அதிகமாக விபத்துக்குள்ளாகுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 வருடங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் நாட்டில் வீதி விபத்துக்கள் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வங்களா விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாளமுக்கம் காரணமாக இன்று நாட்டின் பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சில பகுதிகளில் தெரிவித்துள்ளது. சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்பதால் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிகின் தெரிவிக்கின்றார். இலங்கைக்கு தென்கிழக்கே வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டலவியல் இடையூறானது தொடர்ந்தும் காணப்படுகின்றது. இதன் தாக்கத்தின் காரணமாக அடுத்த சில தினங்களுக்கு வானம் முகில் சரிந்து காணப்படுவதுடன் அதிக மழையும் பெய்யக்கூடும். குறிப்பாக மத்திய சப்ரகமுக, மேல், தென், ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அதிக மழை பெய்யக்கூடும். வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இம்மாகாணங்களின் சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக, மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை, பொத்தியிலூடாக காலி வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இக்கடல் பிராந்தியங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்திற்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னார், காங்கேசன்துறையூடாக முல்லைத்தீவு வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 45 முதல் 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசுவதுடன் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். தென்கிழக்கு கடல் பிராந்தியங்களில் வினைத்திறன் மிக்க மேகக்கூட்டங்களின் தாக்கத்தின் காரணமாக மட்டக்களப்பு பக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக காலி வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது திடீரென மணித்தியாலத்துக்கு 70 முதல் 80 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றதனால் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். இத்துடன் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.